வலது கால் எடுத்து வச்சு உள்ள போமா. எப்ப வருவா எப்ப பாப்போன்னு கேட்டுட்டு இருந்தீங்கல்ல, இதோ இவதான் மித்ரா, என் மருமக. பொண்ணு நல்லா கண்ணுக்கு லட்சணமா இருக்கா. பின்ன என் பையனுக்கு என்ன சாதாரண ஒரு பொண்ணையா நான் பாப்பேன்? ஏமா புது பொண்ணு, எந்த ஊர் மணி? நாங்க வந்தே இவ்ளோ நேரம் ஆச்சு, இன்னும் எங்க கிட்டயே இவங்க அந்த ரகசியத்தை சொல்லாம வச்சிருக்காங்க. ஏய் சும்மா சரி சரி, வேலை தலைக்கு மேல வச்சுக்கிட்டு இங்கே நின்னு ஏன் பேசிட்டு இருக்கீங்க? மித்ரா, நீ போய் மெஹந்திக்கு ரெடி ஆகுமா போ. வாசுகி, நீ போய் ரூம் எங்கன்னு காமி. தீபா வா, நீ போய் மித்ராவை முதல்ல கூட்டிட்டு போய் ரெடி பண்ணுமா. சரிங்க டாக்டர். வா மித்ரா. அழகா இருக்கு மித்ரா, பாத்து வா. எத்தனை நாளைக்கு இப்படி உண்மைய பொத்தி பொத்தி வைக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன். மா, அண்ணி எங்கம்மா? ஆமா, பெரிய அண்ணி பொண்ண ரூமுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. போ. அண்ணி ரொம்ப அழகா இருக்காங்கல்லம்மா. ஆமா ஆமா, நீங்க எல்லாரும் தான் மெச்சுக்கணும். போடி சும்மா. உன்கிட்ட போய் சொன்ன பாரு, போமா. போடி. மித்ரா, இந்த ரூமை நீ யூஸ் பண்ணிக்கோ. கொஞ்சம் சீக்கிரம் ரெடி ஆயிடுமா. எல்லாம் முடிச்சு நைட்டு சீக்கிரம் தூங்கினாதான் காலையில முகூர்த்தத்துக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சரிங்கம்மா. அப்புறம் இந்த ரிலேட்டிவ்ஸ் அது இதுன்னு பேசி ஏதாவது நம்ம வாயை புடுங்க தான் பாப்பாங்க. நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா டீல் பண்ணிக்கோ. தீபா, நீ கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோ. ஓகே மேம். நான் வரேன். மித்ரா, செம்ம அழகா இருக்கடி. வா வா, வந்து உட்காரு. அண்ணி, நான் வினய் அண்ணாவோட சித்தி பொண்ணு சாதனா. ஓ ஹாய். ரொம்ப அழகா இருக்கீங்க அண்ணி. பாய் அண்ணி. தேங்க் யூ. நைஸ் டு மீட் யூ.
பால்கோவா பாக்கெட்டு உன் கண்ணாடி தான் நான் கொஞ்ச நேரம் போட்டிருக்கேன். பைத்தியம். ஸ்டைலாக இருக்க மாப்ள. அண்ணா இந்நேரம் அண்ணி வந்திருப்பாங்களே. வந்திருப்பாங்க. அம்மா அவளை பார்த்து நீ என்னடா பண்ண போற? நான் என்னமா பண்றேன் உங்களுக்கு என்ன? ஐ அம்மா வந்துட்டாங்க. அப்பா அண்ணி வந்திருப்பாங்க. நான் போய் பார்த்துட்டு வரேன். டேய் கண்ணாடியை கிடந்தா கொடுத்துருப்பேனடா, அடிச்சு வாங்கிட்டு போற. பாத்தியா மாப்ள, சின்ன பையன், பச்சை மண்ணு. அவனுக்கு மித்ரா மேல இருக்கிற அக்கறையும் பாசமும் உனக்கு இல்ல. ஆமா, உன்னை அடிச்சு புடிக்கிட்டு போறான். அவன் பச்சை குழந்தையா? சரி, சிகப்பு குழந்தை. யோ அம்மா, இப்ப நான் ஏன் மித்ரா மேல அன்பா இருக்கணும்? என் அப்பா அம்மாவுக்காக தான் அந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சேன். அதெல்லாம் அவங்க காலத்துக்கும் அன்பா இருப்பாங்க. அதுவே போதும் அவளுக்கு. லூஸ் தனமா பேசுற மாப்ள. என்னதான் உங்க அப்பா அம்மா மித்ரா மேல பாசமாவும் அன்பாவும் இருந்தாலும் கட்டிக்கு போற நீ அவன் மேல அன்பாவும் பாசமாவும் இருக்கணும். அவளுக்கு உங்கள்கிட்ட நல்லா வாழணுங்கிற ஆசை பாசம் எல்லாம் இருக்காதா? அதெல்லாம் இருந்தா அவன் ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க போறா? மாப்ள அவளுக்கு கல்யாணம் ஆகணுங்கிறக்காக இப்படி பேசுறதுனாலதான் அவனுக்கு கல்யாணமே ஆக மாட்டேன். அட மாப்ள, வாயா போலாம் வா. சும்மா தொணங்காதயா. மாப்ள நில்லுங்க. அவ்ளோ படு சீரியஸா எங்க போயிட்டு இருக்கீங்க? நல்லா ஆரோக்கியமா தான் போயிட்டு இருக்கோம். ஏன் மாப்ள பேச மாட்டாரா? ஒரு மௌனம் இருக்கும். யோ சும்மா ரே. அதுக்குள்ள விரதத்தை கழிச்சியா மாப்ள? அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஆண்டி. ஏன்பா உனக்கு தானே கல்யாணம்? ஏன் விருப்பமே இல்லாம பங்காளி வீட்டு விசேஷத்துக்கு வந்த மாதிரி இப்படி வெறப்பா இருக்க? நல்லா சிரிச்சு கலகலன்னு இருக்க வேணாமா? நான் இருக்கிற நிலைமை தெரியாம இவங்க வேற. சும்மா சிரிக்க சொன்ன எப்படி? 4 ஜோக் சொல்லுங்க, மாப்ள சிரிப்பான். ஏன் மாப்ள 4 ஜோக் சொல்லட்டா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஆண்டி, ரொம்ப தலைவலிக்குது. அதான் ஒரு நல்ல காஃபியை தேடி போயிட்டு இருக்கேன். நான் ஒண்ணு பண்றேன், ஒரு நல்ல காஃபியை குடிச்சிட்டு வந்து உங்ககிட்ட எல்லாம் கலகலன்னு சிரிச்சு பேசுறேன். அதுக்கப்புறம் நீங்க ஜோக் சொல்ல வேண்டியதில்ல, மாப்ளே சிரிப்பான். யோ லூசு வாயா. எனக்கு என்னமோ எல்லாம் தப்பா தெரியுது. என்னது? இந்த கல்யாணத்தை தான் சொல்றேன். பொண்ணு வரும்போது கவனிச்சியா? அது ஒரு பக்கம் முகத்துல சிரிப்பே இல்லாம உம்முன்னு வந்து இறங்குது. இவன் ஒரு பக்கம் நின்னு கூட பேசாம போறான். ஆமா விஜயா, நான் கூட வந்ததுல இருந்து பாத்துட்டு தான் இருக்கேன். விடிஞ்சா கல்யாணம், பொண்ணு மாப்பிள்ளைய அப்படியே தவிச்சு கிடக்க வேண்டாமா? என்னமோ எல்லாம் தலைகீழா இருக்கு. ஒருவேளை நான் கேள்விப்பட்டது உண்மையா இருக்குமோ? என்ன உண்மை? அதான் வினைக்கு ஏதோ நோய் வந்துருச்சான். உயிருக்கு உத்தரவாதம் இல்லையா? ஓ, என்ன சொல்றீங்க? நிஜமாவா? ஆமாண்டி, நம்ம விநாயக மகள பொண்ணு கேட்டிருக்காங்க. அப்பதான் டாக்டரே விஷயத்த சொல்லிருக்காரு. ஆனா யாருக்கிட்டையும் சொல்லிக்க வேண்டாம், ஊருக்குள்ள பேச்சாயி போயிருமுன்னு கேட்டிருப்பாரு போல. அவங்களும் யாருக்கிட்டையும் சொல்லிக்கல பாவம். ஆனா நமக்கு தான் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருமே. இந்த பொண்ணு யாருக்கா? இவ்ளோ பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சோம் எதுக்கு கட்டிக்கணும்? அதான் விஜயா, எனக்கு தெரியல. அது சரி, இப்ப இல்ல விஷயமே புரியுது. இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்கிறவனை கட்டிக்க வர்றவ எப்படி சிரிச்ச முகத்தோட வருவா? பாவம். ஏங்கா, இவங்களுக்கு தான் மனசாட்சி வேண்டாமா? பெத்த பையனுக்கு வராத நோய் வந்து கிடைக்கையில ட்ரீட்மெண்ட் பாப்போமா இல்ல கல்யாணத்தை பண்ணுவோமா? நீயா இருந்தா என்ன பண்ணுவ? சி, வாய கழுவுக்கா. நமக்கே இப்படி எல்லாம் நடக்க போகுது. ஏதோ ஜாதகத்துல சொல்லிருக்காங்களாமா, கல்யாணம் பண்ணா பையன் பொழைச்சுப்பான்னு. அதுக்குதான் பண்றாங்க. அவங்கள சொல்லி குத்தம் இல்லக்கா. பெத்த மனசு எதை தின்னா பித்தம் தெளியும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. ஜாதகமா? அது சரி. ஏங்கா, எனக்கு ஒரு டவுட். நாமளும் தான் கோயில் குளம்னு போறோம், சாமி கும்பிடுறோம். அதோட சாமிக்கும் நமக்குமான கணக்கு வழக்கு முடிஞ்சு போச்சு. ஆனா இந்த பணக்காரங்க மட்டும் சாமியார் சொன்னாரு, ஜோசியக்காரன் சொன்னா, அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு நடந்துப்பாங்க. அக்கா, என் புள்ள பிறந்தப்போ படிப்பு வராது, மாடு மேய்க்கதான் லாய்க்குன்னு ஜாதகத்துல சொன்னாங்க. ஆனா அவதான் இப்ப ஸ்கூல் ஃபர்ஸ்ட். இவனுங்க சொல்றத கேட்டு நான் படிக்க வைக்காம விட்டுருந்தா புள்ள வாழ்க்கை வீணா போயிருக்கோம்ல. ஏண்டி, உன்ன மாதிரி முக்கு தெருவுல 30 ரூபாய்க்கு நோட்டு எழுதுற ஜோசியத்தையா பாத்திருப்பாங்க? அதெல்லாம் பெரிய இடத்து டீலிங். அவங்க சொன்னா நடக்கும் போல. சரி சரி விடுங்க. அவங்க விசேஷத்துக்கு வந்துட்டு அவங்கள பத்தியே பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்க காதுல கீதுல கேட்டுட்டாங்கன்னா சங்கடமா போயிடும்ல. பேச்சு எடுத்து கொடுத்ததே இவதான். இப்ப நல்லவ மாதிரி பேசுறா பத்தியா? சரி சரி, எனக்கு கடைசியா ஒரு டவுட். அப்போ இந்த விஷயம் தெரிஞ்சுதான் அந்த தாரா பொண்ணு ஃபேமிலி எஸ்கேப் ஆயிடுச்சோ? ஆமா, தாயும் செய்யும் ஒண்ணுனாலும் வாயும் வேறும் வேற தானே. அதான பார்த்தேன். என்னடா நகமும் சதையுமா ஒட்டிக்கிட்டு தெரிஞ்ச குடும்பம் இப்ப வெட்டிக்கிட்டு தெரியுதேன்னு. ஓ,
உங்க ஊர்ல இத நகமும் சதைன்னு சொல்லுவீங்களா? நாங்க வேற மாதிரி சொல்லுவோம். என்ன மாதிரி? அதெல்லாம் சொல்ல முடியாது, அசிங்கமா இருக்கும். ஏய் சொல்லுடி, சொல்லு சொல்லு ம். ப்ளீஸ் டி. அக்கா என்ன தைரியம், நம்ம இடத்துக்கே வந்து இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. வாங்கக்கா போய் என்னன்னு கேப்போம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், பேசாம இரு. அது எப்படிக்கா, போய் கேக்கலாம். வசந்தி, நான் சொல்றது மட்டும் நீ செஞ்சா போதும். சரிக்கா போங்க போங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே ஓடி ஒளிய முடியும்? வசு, வாசுகி, என்னாச்சு? முதல்ல அழுகைய நிறுத்து. சொல்லு, என்ன நடந்துச்சு? எதுக்காக அழற திருப்பியும்? என்னால முடியலங்க. நம்மள சுத்த என்னென்ன நடக்குது, என்னென்ன பேசுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? வினய கல்யாணம் பண்ணிக்கிறதுல மித்ராவுக்கு விருப்பம் இல்லையா? அவன் உயிரை காப்பாத்தாம நம்மளோட சுயநலத்துக்காக அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோமா? எல்லாரும் கோடி கோடி பேசுறாங்க. இதுக்குதான் நான் அப்பவே சொன்ன வாசுகி, வினய் கல்யாணத்தை சிம்பிளா பண்ணிடலான்னு. அதுவும் முன்கூட்டியே சொன்ன, நீதான் கேட்கல. 4 பேரை வச்சு ஏதோ ஒரு கோயில்ல தாலியை கட்டி கூட்டிட்டு வந்திருந்தா இது மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்திருக்குமா? நீயே சொல்லு. சரி, நடந்ததை பத்தி பேசி இனி ஒரு யூஸும் இல்ல. நீ இந்த நேரத்துல கண்ணை கசக்கிட்டு இருந்தனா அதை பார்த்து இன்னும் 4 பேர் தப்பாதான் பேசுவாங்கம்மா. அதுக்கு நாம ஏன் இடம் கொடுக்கணும்? ஆமா, இங்க எல்லாரும் நம்ம குடும்பத்தை பத்தி பேசி சிரிக்கிறதுக்கெல்லாம் நான் தான் காரணம். எல்லாத்தையும் கொண்டு வந்து என் தலையில கட்டுங்க. நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும். எல்லா கஷ்டத்தையும் என் மனசுக்குள்ளேயே போட்டு பூட்டிக்கிட்டு வெளியே சிரிச்சு பேசிட்டு இருக்க. நீங்க எல்லாரும் முன்னாடியும் கண்ணை கசக்கிட்டு நிக்காதன்னு சொல்றீங்க. வாசுகி, நான் சொன்னதை நீ தப்பாதான் புரிஞ்சுக்கிற. இப்ப நீ சொன்ன பாரு, எல்லா கஷ்டத்தையும் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருக்கேன்னு. அதே போல மத்தவங்க நம்ம காதுபட பேசுறதையும் அத மனசுக்குள்ளேயே வச்சுக்க, அவ்வளவுதானே? இந்த சந்தோஷமான நேரத்துல உன் கண்ணீர் எதுக்குமா காட்டணும்? இத என்கிட்ட சொல்லாதீங்க. போய் உங்க மக கிட்டயோ மருமக கிட்டயோ சொல்லுங்க. 2 பேருக்கும் நிச்சயம் பண்ணி இப்ப மணமேடை வரைக்கும் வந்துட்டாங்க. இப்பவும் எளிய பூனை மாதிரி ஆளுக்கு ஒரு திசையில இருந்தா பாக்குறவங்க தப்பா தானே பேசுவாங்க.
வினயும் மித்ராவும் பேசாததான் உனக்கு பிரச்சனையா? ரெண்டு பேருக்கும் இந்த கல்யாணம் வாசுகி, இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் யார் என்ன சொன்னாலும் ஒரு காதுல வாங்கிட்டு இன்னொரு காதுல விட்டுட்டு போயிட்டே இரு. மத்தவங்கள நாம குறை சொல்ல முடியாதுமா. மனிதர்களுடைய இயல்பே அடுத்தவங்களுடைய பலவீனத்தையும் கஷ்டத்தையும் கேலி பேசி அதுல சந்தோஷப்படுறதுதான். அத நாம பெருசுப்படுத்தாம நாம நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். வாசுகி, இங்க பாரு, மெஹந்தி ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போகுது. நமக்காக அங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் கண்ணை தொடச்சிட்டு சீக்கிரம் வாமா. எந்திரிச்சு வா, நல்லா தொடச்சுக்கோ. வா. இனிமே நம்ம அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி நடந்து